சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் இருவரை வெட்டிய வழக்கில் போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஆகாஷ் என்பவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரிடமிருந்து தப்பிக்க மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்ததில் காயமடைந்த ஆகாஷ் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படும் நிலையில் தனது மகனின் காலை கல்லால் அடித்து உடைத்து கொலை செய்துவிட்டதாக அவரது பெற்றோர் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சியோன் நகரில் 2 தினங்களுக்கு முன்பு இருவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பானது. இதில் மானாமதுரை ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூர் அழகர்சாமி ஆகிய இருவரும் காயமடைந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மானாமதுரை போலீசார் கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். முன்னதாக ஆகாஷ் டெலிசனை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்ததில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கைதான இருவரையும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மானாமதுரை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆகாஷ் டெலிசன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறைவாசிகளுக்கான சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சையில் இருந்த ஆகாஷ் அதிகாலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆகாஷின் உடல் கூராய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணையின் போது போலீசார் ஆகாஷை அடித்து துன்புறுத்தியதாலேயே அவர் உயிரிழந்ததாக கூறி மானாமதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அச்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மகனை இழந்து தவிக்கும் ஆகாஷின் பெற்றோர் கதறி அழுதது காண்போரின் கண்களையும் மனதையும் கனமாக்கியது. மகன் கையில கிடைச்சா கொன்னுருவோன்னு சொன்னாங்க, இப்ப கொன்னுட்டாங்க என ஆகாஷின் தாய் கதறி அழுதார். கையில கிடைச்சா அவனை அடிச்சு கைகளை உடைச்சு கொன்றுவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு, எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய காலை உடைச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டிதானே. காலில் முறிவு ஏற்பட்டதாக கூறி மானாமதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மகனை தனது மனைவி பார்க்கச் சென்றபோது காவல்துறையினர் சாதிய ரீதியாக பேசி தன்னை கொடூரமாக அடித்ததாக ஆகாஷ் கூறியதாக கூறிய அவரது தந்தை ராஜேஷ் விசாரணை என்ற பெயரில் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கால்களின் மீது கற்களை வைத்து காலை அடித்து உடைத்து விட்டதாக கூறினார். அதில் ரத்தம் முழுவதும் வெளியேறி ஆபத்தான நிலைக்கு சென்ற பின்னரே மகனை மானாமதுரையிலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததாகவும் திடீரென காவல்துறையினர் தன்னை அழைத்து மகன் உயிரிழந்து விட்டதாக கூறியதாகவும் கூறினார். தனியா காட்டுக்குள்ள வச்சு இந்த மேல ஒரு சொல்லிட்டா சார், அந்த மயம் சொல்லியா சார், கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரம் போகுதுப்பா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறா சார். அதோட சிவகங்கையில இருந்து எங்களோட சொல்லாமலாம் கூட காலி பண்ணி இங்க கொண்டு விட்டாங்க சார், மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு. கடைசியில காலையில டிஎஸ்பி சார் சொல்றாரு, எதுவுமே சொல்ல, நீங்க பெரியாஸ்பத்திரிக்கு போங்கன்னு அவர் சொன்னார். அதோடய முடியாது வந்தான், சொல்லவே இல்லை சார். சிவகங்கையில இருந்து கூட்டி வந்து சொல்லவே இல்லை சார். என் பிள்ளை, பொண்டாட்டி, என் ஒய்ஃபு, என் பாப்பாலாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு சார் இப்ப காலையில செய்தி வந்து இறந்துட்டு. தவறு செய்திருந்தால் அதற்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என திட்டவட்டமாக அவர் கூறினார். என் பையனை வாங்க மாட்டேன், கோடான கொடி சொத்து சார், ஒரே பையன் சார்,
அது 1000 தப்பு படிச்ச கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போறது சார், தனியா தூக்கு போறது. இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை ஒடிச்சு ரத்தம் வர வச்சு இது? அதே மாதிரி சிவகங்கை ஜிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க. அவனுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? 1000 தப்பு செஞ்சாலும் பாலத்துல எப்படி சார் குதிப்பேன்? மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உடலை பெற்றுக்கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அரசு மருத்துவமனை முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதே மானாமதுரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மீண்டும் போலீஸ் கஸ்டடியில் இருந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.